எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது. மொத்த தமிழ்நாடு இன்னைக்கு கொந்தளிச்சு போயிருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவங்கள் நடந்திருக்குது. இது மூலயமா இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த தாவே காட்சி முதலமைச்சர் விஜய் எந்த அளவுக்கு இவங்க நடுங்கி போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதாவது இந்த ஓஜி திமுகன்னு ஒன்று சொல்லுவாங்க, ஒரிஜினல் திமுக, கலைஞர் காலத்து திமுகன்னு சொல்லுவாங்களே, அதை இன்னைக்கு தான் இந்த கூட்டம் பார்க்க போகுது. ஏன்னா இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு இந்த சில்லறைங்களோடமா அரசியல் பண்ணிட்டு இருக்கணும், இந்த சின்ன பசங்களோடமா அரசியல் தரணும், இவங்களுக்கு அரசியலாம் எழுத கூட தெரியாது, 84 எழுதுற ஒரு கூட்டம், இவங்களுக்கு இல்லாம அரசியல் பண்ணோம்னு சொல்லி பல பேர் கொஞ்சம் சைலண்ட் மோட்ல இருந்தாங்க. ஆனா யாரெல்லாம் சைலண்டா இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே இன்னைக்கு ரோட்டுக்கு வர வச்சு ஒரிஜினல் திமுக, இந்த ஓஜி திமுக என்னன்னு இந்த கூட்டம் இன்னைக்கு காட்ட வச்சிருக்குது. அதுலயும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல போயிட்டு இருக்கக்கூடிய அந்த கேஸ், அந்த வழக்குகள் பாருங்க, அந்த எஃப்ஐஆர்ல எடுத்து பார்க்கும்போது அந்த கேஸ் என்னென்ன கேஸ் எல்லாம் போட்டிருக்கான்னு பார்த்தா அதெல்லாம் பார்த்தா வாயால கூட சிரிக்க தோணல. என்னையா ஆட்சி பண்றீங்க நீங்க அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுடைய இருக்கு. இதுல என்ன தெரியுமா, இதே உதயநிதி ஸ்டாலின் விஜய் அவருடைய மனைவி குறித்து ஒரு முறை பேசினாரு. போன முறை சட்டமன்றத்தில் பெரிய அளவிலான அந்த வாக்குவாதங்கள் நடந்த பிறகு வெளியில வந்து பேசும்போது விஜய் சொல்லியிருந்தார் இல்லையா, அப்பாவாக்கான அப்பா எங்கப்பா அப்படின்னு கிண்டல் பண்ணாரு. அப்போ உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, இந்த மாதிரிதான் செங்கல்பட்டு கோர்ட்ல வந்து ஒரு மனைவி வந்து ஒரு கணவனை தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த வார்த்தை யாரை குறிக்கக்கூடியது? அது விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதாவை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஆனா அன்னைக்கெல்லாம் இவங்களுக்கு கோபம் வரல. மனைவி சங்கீதாவை பத்தி பேசும்போது கோபம் வரல. ஆனா இங்க பெயரை குறிப்பிடாம த்ரிஷாவை சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அவர் த்ரிஷாவை சொல்லவே இல்லை, அவர் சொன்ன மேட்ரு வேற. இங்க அவர் பெயரை கூட குறிப்பிடல, ஆனா த்ரிஷாவை இது குறிக்குது இல்லையா, த்ரிஷாவை சொல்லிட்டாருன்னு சொல்லி இந்த அளவுக்கு கேஸை போட்டு வீடு பூந்து அரெஸ்ட் பண்ணி இந்த அளவுக்கு இவங்க இன்னைக்கு அராஜகத்துல இறங்கி இருக்கிறாங்க. மொத்தத்துல இனி தமிழ்நாட்டு அரசியல்ல உதயநிதி ஸ்டாலின் ஒரு வலிமையான ஒரு தலைவர், ஒரு வலிமையான ஒரு ஆளுமைன்னு காட்டுறதுக்கு இந்த தாவேக அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. இதில் கொடுமை என்ன தெரியுமா, இருக்க மொத்த பாஜகவும் என்னைக்கு தாவேக ஆட்சிக்கு விஜய் முதலமைச்சரா பொறுப்பு வந்தாரோ பாஜகவை காணா போயிட்டாங்க. ஆவுனா வீட்டுல கக்கூசுல தண்ணி வரனால ஓடி வரக்கூடிய பாஜக, அதுல இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, இவங்க எல்லாம் எல்லாரும் இத்தனை வருஷமா சைலண்ட் மோட்ல இருந்தாங்க. குறிப்பா எங்க அக்கா குஷ்பு, விஜய் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து குஷ்புலாம் ஆளே காணா. ஐயா அவங்க நடிக்கிற நாடகமும் இப்போ வரது கிடையாது. அப்போ குஷ்புலாம் ஆளை காணாம என்னும் போது மொத்த கூட்டமும் இன்னைக்கு கொத்தா வெளில வந்து இறங்குது. ஐயோ த்ரிஷாவை இப்படி பேசிட்டாரு, ஒரு பெண்ணை இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி மொத்த கூட்டமும் இன்னைக்கு கொத்தா வந்து இறங்கி போயிருக்குது. அங்க ஃபர்ஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசினாரு, அந்த மேடையில காவிரி நீர் இன்னும் வர முடியலையே, அந்த அளவுக்கு காவிரி நீரை வாங்க முடியாத அளவுக்கு ஒரு ஆளுமை இல்லாத ஒரு அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்களே, டெல்லிக்கு போராட போன விவசாயிகளை மகாராஷ்டிரா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி நாக்பூர்ல இருந்து அவங்களை திருப்பி அனுப்பி தமிழ்நாட்டில் ஏற்றி திருப்பி அனுப்பிடுறாங்க. இந்த அளவுக்கு அராஜகம் நடக்கும் போதும் இங்க ஒரு கவர்மெண்ட், ஒரு முதலமைச்சர் விஜய் வாய மூடி பேசாம இருக்கிறாரு. ஆனா இவங்க வந்து திமுக கார மேல வழக்கு போடுறதுல மட்டும்தான் இவரோட கவனம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கீழே இருந்து சில தொண்டர்கள் திருச்சா திருச்சா திருச்சான்னு ஏதோ கத்துறாங்க. அப்ப கத்தும் போது அப்போ உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, இவங்களுக்கு காவிரியில தண்ணி வரலான்னு பிரச்சனை இல்ல, வேற எங்கேயும் தண்ணி வரலாம் இவங்களுக்கு கவலை இருக்கும், காவிரி தண்ணி வரலாம் இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இந்த வார்த்தையில என்ன இருக்கு? காவிரியில தண்ணியில வரலன்றது இவங்களுக்கு கவலை இல்ல, இவங்களுக்கு வேற எங்கேயும் தண்ணி வரலாம் இவங்களுக்கு கவலை. அதுல விஜய்ன்ற வார்த்தையோ, தாவேகான்ற வார்த்தையோ, த்ரிஷான்ற வார்த்தையோ, எந்த பெண்ணை குறிக்கக்கூடிய வார்த்தையோ இல்ல இந்த பெண் அப்படின்ற வார்த்தையோ எதுவுமே அதுல இல்ல. எதுவுமே இல்லாத ஒரு வார்த்தைக்கு இப்படியாப்பட்ட வழக்குகள் பதிவு செஞ்சு அதுல போட்டிருக்கக்கூடிய கேஸ் என்ன தெரியுமா, இரு சமூகங்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்துது, கலவரங்களை உருவாக்குவது, இது மாதிரியான அதாவது கலவரங்களை உருவாக்குறது, ரெண்டு சமூகத்துக்குள்ள பகைமையை உண்டாக்குறது, இது மாதிரியான ஒட்டுமொத்தத்தில் ஒரு கலவரம் தூண்டுறதுக்காக என்ன வழக்கு பதிவு செய்வாங்களோ பிஎன்எஸ் ஆக்ட்ல அது மாதிரியான வழக்குகள் தொடர்ந்து 5-6 வழக்குகள் போட்டிருக்காங்க. இதுல உத்தரப்பிரதேசத்துல நம்ம இத்தனை நாள் பார்த்தோம், ஒரு கறிக்கடை பாய் இருப்பாரு, கறிக்கடை பாய் ஏதோ ஒரு பேப்பர்ல கறியை மடிச்சு கொடுக்கும்போது அந்த போட்டோல சாமி போட்டோ இருந்துச்சான். அந்த போட்டோ எப்படி நீ சாமி போட்டோ வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது மாதிரியான கேஸுக்கு இப்படிப்பட்ட கேஸ் எல்லாம் போட்டு நம்ம பார்த்திருப்போம். ஒரு முஸ்லீம் அவன் வீட்டுல அவன் கூட்டத்தோட தொழுதிருப்பான், அவன் சொந்தக்காரன் அவன் நண்பர்களோட தொழுதிருப்பான். இந்த தொழுத கூட்டுறதுக்காக இரு சமூகங்களுக்கு மத்தியில பிளவை ஏற்படுத்துதல், இது மாதிரியான கேஸ் எல்லாம் போட்டு நம்ம பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல்ல எந்த பெயருமே குறிப்பிடாம பேசுனதுக்கு இரு சமூகங்களுக்குள்ள பிளவை ஏற்படுத்துதல், கலவரத்தை உண்டாக்குதல் அப்படின்ற வழக்குகள் போடுறாங்க. இதுக்கு பாஜக சப்போர்ட் வராங்க பாருங்க, அதுதான் நமக்கு ஆச்சரியமால இல்ல. ஏன்னா தனக்கு தன் தம்பிக்கு ஒரு பிரச்சனை தான் தானே வந்து நிற்கும், அந்த மாதிரி தான் ஆட விட்டாலும் தான் சதா ஆடுன்றது இன்னைக்கு இவங்க காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏங்க தேர்தலுக்கு முன்னாடி இதே பாஜகவுடைய தலைவர் நைனா நாகேந்திரன் த்ரிஷான் பேரை சொல்லி கூப்பிட்டாரு, விஜய் எதுக்கும் வெளியில வர மாட்டாரு, அவங்க வெளியில வந்தாதானே அவங்களுக்கு தெரியும், நீங்க முதல்ல த்ரிஷா விட்டு வெளில வாங்க. அந்த வார்த்தையை பார்த்தீங்களா, த்ரிஷாவை விட்டு விஜய் வெளியில வாங்கினா இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அன்னைக்கு அப்படியாப்பட்ட பேச்சு பேசும்போது நைனா நாகேந்திரனுக்கு எதிராக வழக்கு தொடுக்கவோ அதுக்கு எதிராக வாயத்திறந்து பேசக்கூட உங்களுக்கு திராணி இல்லை. ஆனா இன்னைக்கு பெயர் குறிப்பிடாம பேசுனதுக்கு உங்களுக்கு இவ்வளவு பொத்துக்கிட்டு வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு கூட்டம் கூட்டமா ஓடி வராங்க. அண்ணாமலைலாம் இன்னைக்கு சொல்றாரு, நான் வந்து சமீபத்துல கால்வாயில தூர்வார போனாராம். அண்ணாமலை கால்வாய் தூர்வார போனாராம்.
கால்வா தூர் வாங்க போனேன், அங்க கூட எனக்கு இவ்வளவு நாற்றங்கள் அழுக்குகள் இல்லை. ஆனா உதயநிதி நேற்று பேசின பேச்சில் அவ்வளவு அழுக்குகள் இருக்குன்னு சொல்லி இந்த அழுக்க பத்தி பேசிட்டு கிடக்குது. இதே அண்ணாமலை என்ன மாதிரியான பேச்செல்லாம் பேசியிருக்கிறாரு. அண்ணாமலை விஜயை பத்தி பேசும்போது, நீங்க சினிமாவில் சிகரெட் அடிச்சிட்டு இருந்தீங்க, சினிமாவில் மது அருந்துற மாதிரியான சீன்லாம் நடிச்சிருக்கிறீங்க, நடிகைகளோட இடுப்பக்கில் நாள் தானே நீங்க அப்படின்னு பேசின அண்ணாமலை நீங்க ஒழுக்கத்துக்கு பாடம் எடுத்துக்கிட்டு கிடக்குறாரு. அண்ணாமலை ஒரு முறை ஒரு பேட்டியில கூட பேசி பெரிய அளவு சர்ச்சை ஏற்படுத்துச்சு. பல்லு படாம பேசுறாங்க, தமிழ்ல ஒரு வழக்க மொழி இருக்குது, தமிழ்ல மொழி இருக்குதான், இவரு வந்து தமிழ் மொழியை பாடம் கொடுத்தாரு, பல்லு படாம பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு கேவலமா பேசுன அண்ணாமலை ஒரு பிரஸ் மீட் முடிஞ்சோன்னே தான் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட அண்ணாமலை சொன்னாரு, அண்ணே ஒரு பொம்பளை 2 பேர் வச்சிருக்காங்கண்ணே அப்படின்னு பேசின இந்த ஒழுக்க சிகாமணி அண்ணாமலை இன்னைக்கு ஒழுக்கத்தை பத்தியும் நாத்தத்தை பத்தியும் இந்த நாத்தம் பாடம் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. குஷ்பு எப்பேற்பட்டவங்க நமக்கு தெரியும். திருமணத்துக்கு முன்னாடி உறவு வச்சுக்கலாம், அந்த உறவுனால எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய சர்ச்சைக்குரிய பேசினவங்க குஷ்பு. ஆனா இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் இன்னைக்கு ஐயோ ஒரு பெண்ணை கேவலப்படுத்திட்டாங்களே, பெண்களை பத்தி இப்படிதான் பேசுவீங்களா, இதுதான் உங்களுடைய திமுகவா அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, இந்த கூட்டம் இப்படிதான், பாஜக வந்து சேர்த்துக்கிலே கிடையாது. விஜய் முதலமைச்சர் விஜய் இருக்கிறார்ல, அவர் முதலமைச்சர் ஆன பிறகு எப்பேற்பட்ட பேச்செல்லாம் பேசினாரு. கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டாங்க, கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டாங்கன்றீங்க, கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போடுறதுக்கு நான் என்னன்னு ஒரு கேப் ஒன்று விட்டாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? கவர்ச்சியை காட்டுறதுக்கு நான் என்ன அப்படின்னாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு முதலமைச்சர் பேச வேண்டிய பேச்சா? அதே மாதிரி சமீபத்தில் கூட பேசியிருந்தாரு, இவங்க எதுவுமே செய்யல, ஒரு டேஷ் கூட செய்யல, ஒரு டேஷ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாரு. இது மாதிரி ஒரு விஜய் முதலமைச்சர் ஆன பிறகு தொடர்ந்து இது மாதிரியான பேச்சுகள் பேசிக்கிட்டு இருந்தாரு. நல்லா வந்துரும் வேணான்னு பாக்குறேன், நல்லா வந்துடும் என்ன வந்துடும், அப்ப நல்லா வந்துடும் டேஷ் கவர்ச்சியா காட்டுறதுக்கு நான் என்ன இப்படியாப்பட்ட பேச்செல்லாம் இவங்க பேசுவாங்க. ஆனா இங்க யாரையுமே பெயர் குறிப்பிடாம பேசுனதுக்கு இவ்வளவு பெரிய வழக்குகள் போடுறாங்கன்னா அப்ப நாங்க ஆட்சியில இருக்கோம், எங்களை கேட்கறது யாருமே இல்ல அப்படிங்கிறது தானே. இப்ப ஜனநாயகன் ஒரு படம் எடுத்தாரு, அந்த படம் இப்பதான் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துல ரொம்ப கொச்சையான வார்த்தை, நான் சொல்றேனே சொன்னாதான் புரியும், தெவ்டியா பையன்னு ஒரு வார்த்தை பேசுறாரு. யாரு? விஜய் பேசுறாரு. அவர் பொண்ணை வந்து வில்லன் கடத்திடுவானா, என் பொண்ணை தொட்ட தெவ்டியா பையன் யாருடா அப்படின்ற ஒரு டைலாக் அந்த படத்துல வைக்க. அதுவும் அந்த அந்த வார்த்தையை அழுத்தி சொல்றாரு. நான் அதை சொல்றதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு, சொல்றதுக்கு கேவலமா இருக்கு அந்த வார்த்தையை சொல்றதுக்கு. ஆனா இவரு அழுத்தி சொல்றாரு. சரி, இதை நம்ம சொல்லுமா, ஏன்டா தெவ்டியா பையன்ற வார்த்தையை இவர் பேசுறாரு, அதெல்லாம் தப்பா தெரியல, அதை சினிமாவில் வேற எடுத்து படமா வேற எடுத்துக்கிறீங்க, இந்த படம் தான் வழிகாட்டக்கூடிய படம்னு வேற சொல்லிக்கிறீங்க. ஆனா இதுக்கு கேள்வி கேட்டா இல்ல இந்த படம் வந்து அவர் சிஎம் அவருக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம் இல்ல அப்படிங்கிறாங்க. சிஎம் அவருக்கு முன்னாடி ஷூட்டிங் எடுத்தீங்க, படம் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் வெளியிட்டீங்க. படம் வெளியிடும் போது மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் நடிக்கும் தானே பேரை போட்டீங்க, அதுக்காக நீங்க சட்டமன்றத்துக்குள்ள ஷூட்டிங் எடுத்தீங்க. இப்படி ஆள்லாம் யாருமே யாரும் இல்லாத கடையில் உட்காந்து டீ ஆத்திருந்தீங்களே, எல்லாரும் போயிட்டாங்க, இருந்தாலும் பண்ணிக்கவா இப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம செஞ்சு அதை ஒரு போஸ்ட கொடுத்து அதை படம் பேர் போடும்போது மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் நடிக்கும். எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு மீனவ நண்பன் ஒரு படம் நடிச்சாரு. ஆனா அன்னைக்கு கூட முதலமைச்சர் எம்ஜிஆர் நடிக்கும் சொல்லி பேர் போடல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிக்க மட்டும் தான் பேரை போட்டாரு. ஆனா நீங்க மாண்புமிகு முதலமைச்சர் பேரை போட்டுட்டு அந்த மாண்புமிகு முதலமைச்சர் பேசக்கூடிய வார்த்தை என்ன, எந்த தெவ்டியா பையன் அப்படின்ற வார்த்தையை பேசுறாரு. அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இவரை அரெஸ்ட் பண்றதுக்கு இப்படி துடிச்சிட்டு இருக்காங்கன்னா, இது அவர் பேசின பேச்சுக்கு இல்ல, நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குது, நாளைக்கு பட்ஜெட் சம்பந்தமான சட்டமன்ற கூட்டத்தொடர். இதுக்கு முன்னாடி இவங்க ஆட்சி பொறுப்பு எடுத்து 2 முறையில சட்டமன்றத்துல உதயநிதி ஸ்டாலின் என்னெல்லாம் பேச்சு பேசியிருந்தாரு. உதயநிதி ஸ்டாலின் கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் உங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. ஒரு கேள்விக்கு பதில் கேட்டா 3 நாள் கழிச்சு வந்து பதில் சொல்றது, அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் பதில் சொல்றேன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் இவங்களுடைய இயலாமை அங்க கேள்வி கேட்கப்பட்டு இருக்கு. இவங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள், இவங்களை ரசிச்சு கேள்வி கேட்ட அந்த ரசிகர்கள், அவன் ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு தவிச்சிட்டு கிடக்குறான்ல. அப்ப நாளைக்கு பட்ஜெட் சம்பந்தமான கூட்டம் வந்துச்சுன்னா அங்க நம்ம சிக்கிக்கிறோமே, காவிரி நீர்ல நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறோமே, வாயை திறக்க முடியாத வக்கத்து அரசார நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோமே. அப்ப இந்த கேள்வியெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் தரமான கேள்வி கேட்பாரு அப்படிங்கிறதுக்காக தஞ்சாவூர் போலீஸை வச்சு தஞ்சாவூர்ல பேசினாரு. ஆனா தஞ்சாவூர் போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லி சம்பந்தம் இல்லாத வழக்குகள் அவர் மேல பதிவு செய்யப்பட்டு இப்பேற்பட்ட ஒரு கேவலமான வேலைகளை ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதுல கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னா, நாளைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்துக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ண முயற்சி ஒரு பக்கம். 2வது என்னன்னா, இன்னைக்கு திண்டுக்கல் பகுதியில ஒரு அரசு பள்ளியில கிட்டத்தட்ட 300 மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளி, அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு தண்ணீர் தொட்டில மனித கழிவு அந்த தண்ணீர் தொட்டில ஒரு பிளாஸ்டிக் கேரி பேக்ல கடக்கப்பட்டிருக்கு. திமுக ஆட்சியில வேங்கை வயல்ல அப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும்போது அதுக்கான எல்லா ஆய்வுகள் செஞ்சு சம்பந்தப்பட்டவர்கள் கைது செஞ்சு அவ்வளவு பெரிய நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகும் திமுக ஆட்சியில வேங்கை வயலுக்கு இப்படி நடந்துருச்சு, மனிதன் குடிக்கக்கூடிய தண்ணி தொட்டில மலத்தை கலக்கப்பட்டுருச்சு அப்படின்னு பேசின வாய்ங்க
இன்னைக்கு ஒரு வாயை கூட காணோம். பிள்ளைங்க படிக்கக்கூடிய ஸ்கூல்ல தண்ணி தொட்டிக்குள்ள மலம் இறக்கப்பட்டிருக்கு. அப்ப வேங்கை வயலுக்கு ஏற்பட்ட மாதிரி இதுக்கு ஒரு சர்ச்சையோ ஒரு கேள்விகளை உருவாயிருங்கிறதுக்காக இதெல்லாம் ஒட்டுமொத்தமா திசை திருப்புறது. காவேரி சம்பந்தமா கூட்டணி கட்சிகளை இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க, நம்மளால பதில் சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லி இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையுமே திசை திருப்புறதுக்காக தான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் கைது. ஏன்னா அவர் கைது செய்யறதே ஃபர்ஸ்ட் முகாந்திரம் இல்லாத ஒரு கேஸ். அதுல அவங்க போட்டிருக்கக்கூடிய எஃப்ஐஆர் சுத்தமா அது நிக்காது. இது கோர்ட்டுக்கு போனா நீதிமன்றம் போனாலும் சுத்தமா நிக்காதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதாலதான் இருந்தாலும் திசை திருப்புறது இன்னைக்கு ஒரு பெரிய சர்ச்சையா பேசப்படுது. இதை திசை திருப்புறதுக்காக இவங்க எடுத்த ஒரு முயற்சி. இவங்க எப்படி கையாளாகாத தனமா அரசு செயல்படுதோ அந்த மாதிரி ஒரு கையாளாகாத ஒரு ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வழக்கு. ஆனா என்ன ஒண்ணு, திமுக இது மூலமா அவங்களுடைய மீண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லணும். ஒவ்வொரு திமுக தொண்டனும் இன்னைக்கு மீண்டு வந்து தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு பகுதிகளுமே ஒவ்வொரு தெருக்களுமே இன்னைக்கு மாபெரும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி இன்னைக்கு பெரிய அளவிலான தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. அந்த பழைய திமுக கலைஞர் காலத்து திமுக என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு மொத்த தமிழ்நாடு இன்னைக்கு பார்த்துருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இதுல இறுதியா சொல்றதா விஜய் அவர்களுடைய நண்பர் சஞ்சீவ், அதாவது தன்னை ஒரு விஜயாவே நினைச்சு வாழ்வாரு. குட்டி பகவதி, அவர் பகவதி, இவர் குட்டி பகவதியா வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவரு உதயநிதி ஸ்டாலினோட எதிர்வீடு நீலாங்கரை தான். இவங்க எல்லார் வீடு நீலாங்கரையில இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் எதிர்வீடு தான் சஞ்சீவோட வீடு. அங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போறது, அங்க நடக்கிறது எல்லாமே ஒரு வீடியோ எடுத்து லைவ் கட்டுறாரு. லைவ் யாருக்கு அனுப்புவாரு? அவருக்கு தான் லைவ் எடுத்து ஒரு லைவ் எல்லாமே எடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப கீழே இருக்க திமுக தண்டாரு, டேய் போடா உள்ளன்னு சொல்லி எல்லாம் உள்ள போனோன்னா அதுக்கடுத்து உள்ள ஓடிட்டாரு. அப்ப இது மாதிரியான செயல்கள் நடக்கும்போது இப்படியாச்சும் திமுக கொஞ்சம் பார்க்கணும். இன்னைக்கு நீங்க நாகரிக அரசியல் செஞ்சோன்னா இந்த மாதிரி யார் இன்னைக்கு உங்களுக்கு எதிராக நீங்க செயல்பட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட நன்றி இல்லாத செயல்பட்டு இருக்காங்கன்றத இப்பயாச்சும் பாத்துக்கணும். கரூர்ல அவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படும் போது அன்னைக்கே தூக்கி இந்த நடிகர் தான் இன்னைக்கு போனாரு. இவரை பார்க்கறதுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம், போலீஸ் சொல்லியும் கேட்கல, உள்ள போனாங்க. அப்ப அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய முழு நபர் இவர் தான், விட்டுட்டு ஓடினாரு. அன்னைக்கே திமுக முழுமையான நடவடிக்கை எடுத்து உள்ள தூக்கி வச்சிருந்தா இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்குமா? நீங்க அன்னைக்கு நாங்க நாகரிக அரசியல் செய்யறோம், எந்த தலைவனும் தன் தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு நாகரிக அரசியல் செஞ்சதோட விளைவுதான் இவ்வளவு பெரிய பாதிப்பு. தெலுங்கானாவில் அந்த அல்லு அர்ஜுன் சொல்லக்கூடிய நடிகர், அவரை பார்க்க வர்றதுக்காக பெரிய கூட்ட நெரிசல் ஏற்பட்டு சிலர் இறந்துட்டாங்க அந்த இடத்துல. ஆனா தெலுங்கானாவோட முதலமைச்சர் அவரை கை வச்சா ரசிகர்களை எதிர்ப்பாவாங்களே, அதெல்லாம் எதுவும் பார்க்காம தப்பு செஞ்சியா, அனுமதி இல்லாம வந்தியா, தப்பு செஞ்சியா, தூக்கி உள்ளவே அப்படின்னு தூக்கி உள்ள வச்சாரு. அந்த மாதிரி ஆக்ஷன் மோட்ல திமுக செயல்படாததுதான் இன்னைக்கு திமுகவுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்குது. இனியாச்சும் திமுக கொஞ்சமாச்சும் ஒரு படிப்பினை பெறணும். அதாவது நாங்க நாகரிக அரசியல் செய்யறோம், இந்த மாதிரி யாரையுமே சும்மாலாம் கைது செஞ்சிட வேணாம், பெரிய அளவிலான கேஸ் இல்லாம சின்ன விஷயத்தெல்லாம் கைது செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி பல இடங்கள் விட்டுட்டு இருந்தாங்க. ரங்கராஜ் பாண்டே திமுகவுக்கு எதிராக செயல்படுறது முழு வேலை RSS சித்தாந்தத்தோட செயல்பட்ட ரங்கராஜ் பாண்டே, அவர் அப்பா இறந்துட்டா அங்க போய் நலன் விசாரிக்கிறது. எச் ராஜா வாயை திறந்தாலே வன்ம குடோனு, அந்த எச் ராஜாவுக்கு பக்கவாதம் வந்துச்சுன்னு அவரை போய் நேரில் போய் சந்திக்கிறது. இப்படி எதிரிகளை கூட அரவணைக்கக்கூடிய ஒரு குணம், ஒரு நாகரிக அரசியல் செய்வோம் அப்படின்னு நீங்க செயல்பட்டதோட ஒரு செயல் கண்டிப்பா எங்க இருக்கணுமோ அதை கண்டிப்பா நீங்க கைவிட்டீங்க. அதனாலதான் இப்பேற்பட்ட நிலைமை இருக்குது. அதனால இனியாச்சும் உங்களை எதிர்த்தவனுக்கு எல்லாம் போய் கூட போய் நின்றீங்க இல்லையா, இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணுன்னா இந்த கட்சிக்கு ஒண்ணுன்னா முன்னாடி களத்துல வந்து நிக்கிறான் தெரியுமா? இன்னைக்கு நீலாங்கரை முழுக்க வந்து காலையில இருந்து சூழ்ந்து வந்து அவங்களுக்காக அரணா நிக்கிறான். தமிழ்நாடு முழுக்க களத்துல இறங்கி போராட்டம் நடத்துறான்ல, அந்த ஒவ்வொரு தொண்டனுக்காக திமுக நிக்கணும். அந்த தொண்டனோட வீட்டுல ஏதாவது நடந்தாலோ அவனுக்கு ஏதாவது நடந்தாலோ திமுக களத்துல நிக்கணும். இவன் தான் உண்மையான தொண்டன், மக்களுக்காக உழைக்கிறவன்றத திமுக இனியாவது புரிஞ்சுக்கிறணும். ஆனா இந்த கேஸ் இது ஒன்னும் செல்லுபடியாத ஒரு கேஸ் தான். ஏன்னா கேஸை பார்த்து பயப்படக்கூடிய கட்சி திமுக இல்ல, எமர்ஜென்சியை பார்த்த ஒரு கட்சி. கலைஞர் கைதுக்கு பார்த்து அஞ்சினவரா தண்டவாளத்துல தலை வைக்க துணியாத ஒரு நபர். தண்டவாளத்துல அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல போய் தண்டவாளத்திலே போய் தலை வைக்க துணிஞ்சவர் கலைஞர். எமர்ஜென்சியோட டைம்ல மு.க. ஸ்டாலின் அவர்களை கைது செய்யும் போது அவ்வளவு துணிச்சலா 1 வருஷம் ஜெயிலுக்கு போனவங்க. அதனால இந்த கட்சி இந்த இயக்கம் அப்படிங்கிறது இதுக்கு கைதுக்கு பார்த்து பயன்படக்கூடிய ஒரு கட்சியில, கைது செஞ்சா இவங்களை ஒடிக்கிடலாம், இவங்களை அடைச்சி வச்சிடலாம், இவங்களை இனிமே ஒன்னும் செயல்பட முடியாம பாத்திரலாம் அப்படின்னா அதை மாதிரி முட்டாள்தனம் பைத்தியக்காரத்தனம் எதுவும் இல்லை. இனிதான் இந்த கூட்டம், இந்த தற்கொலை கூட்டம், இனிதான் திமுக என்ன, குறிப்பா ஒரிஜினல் திமுக கலைஞர் காலத்து திமுக என்னன்றத இனிதான் பார்க்க போறீங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பெடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.